Hey guys, வணக்கம் வாட்ஸ்அப். ஸோ வாங்க நம்ம கஃபூர் கடைக்கு போகலாம். இப்போ ஃப்ரான்ஸில் மிலவுஸ்ன்ற ஒரு இடத்துல இருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கஃபூர்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடைக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நீங்களே பாருங்கள் அந்த பார்க்கிங் ஏரியாஸ்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதான் அந்த பெரிய கடை என்ட்ரி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பார்க்கிங். வந்தாச்சு. கஃபூர் தான் நேரம். பாருங்க இப்போ லைஃப் கம். ஸோ இப்போ கடைக்கு உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா கஃபூர்ன்ற கடை மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர். அது எவ்வளோ இடங்கள்லாம் இருக்குங்க, எவ்வளவு கடைங்க, நிறைய கடைங்க இருக்குது. அண்ட் ரொம்ப பிரம்மாண்டமானது. ஸ்வீஸில் கூட இவ்வளோ பெருசான ஒரு கடை நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். இது வந்து மெயினாக யூரோப் அண்ட் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி அவங்கள பக்கம் இந்த மாதிரி கடைங்க, பெரிய கடைங்க நிறைய இருக்கும். ஸோ நாம் வந்து கஃபூருக்குள்ளே நேரடியாக போயிடலாம். டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்குல்ல. Orange. ஒரு கடையிலையும் ஆஃபர் இல்லையே. பிளாக் லேபிளுக்கு தான் ஆஃபர் இருக்குது. எல்லாமே அப்படியே ஆஃபர்ஸ், கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்குன்னு அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ திஸ் லுக்ஸ் கிரேட், திஸ் சாக்லேட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கிறிஸ்மஸ் டைமுங்கிறதுனால இப்போ மோஸ்ட்லி சாக்லேட்ஸ் ஏரியாஸ்லாம் அந்த எப்படி சொல்கிறது, நிறைய ஆஃபர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலியை பார்க்க போகிறீங்க கிறிஸ்மஸுக்கு, நியூ இயர்க்குன்னு சொன்னால் இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு போவீங்கள்ல, அதனால தான் இந்த பிரம்மாண்ட ஒரு அமைப்பு. Sanglier. நலிவில்லைன்றிய நான் இதில் முன்னுக்கு நிற்கிறேன். ஸோ பெண்ணாம் பெரிய கடை, எந்த பக்கம் போகிறேனே தெரியல. ஸோ அப்படியே ஒரு பக்கமாக போய் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் செக்ஷனுக்குள்ளே வந்திருக்கோம். குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸஸ் அண்ட் குழந்தை பெரியவங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் இங்கே இருக்கும். வாட் எவர் இது எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து சூப்பர் மார்க்கெட் கிடையாது, இது ஒரு பெரிய மார்க்கெட். எக்ஸாக்ட்லி அந்த பெருசாக சொல்லுவாங்க, அது வந்து ஒரு ஹிப்பர் மார்ஷே அந்த மாதிரி. கொஞ்சம் ஒரு குட்டியாக இருந்தால் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பெருசாக இருந்தால் அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேர் தான் என்னன்னு தெரியல. இப்போ ஃப்ரெஞ்சில் சொன்னாங்கன்னா சென்ட்ரோ கொமர்ஷியல்ன்றாங்க, ஒரு சென்ட்ரோ கொமர்ஷியோ ப்ளூட்டோ. parce que voilà quoi. மாஸ்க் போடவே பிடிக்கல.
ஸோ குட்டி பேபிஸ்க்கான தூரம். ஸோ பார்த்தீங்கன்னா சுவிஸில் இருக்கிற நிறைய பேர் வந்து ஜெர்மனி ஃப்ரான்ஸுக்கெல்லாம் போய் வந்து ஷாப்பிங் பண்ண போவாங்க. ஏன்னா கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குன்றதுக்காக. அண்ட் அதுக்காகத்தான் நானும் வந்தேன், கொஞ்சம் கம்மியாக எடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வந்து அப்படி ரொம்ப டேஞ்சராக போய்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால் தான் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் சாமானுங்க வாங்கி வைக்கலான்னு பார்த்து வந்தோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு போகவே கூடாது, சுவிஸ்லேருந்து யாரும் ஜெர்மனிக்கு போகக்கூடாது. அதுவும் இன்னையிலேருந்து, இன்றைக்கி டேட் எக்ஸாக்ட்லி டேட் 23ஆம் தேதி. ஸோ இன்னையிலேருந்து வந்து ஜெர்மனிக்கு போகவே கூடாது, ஜெர்மனிக்கெல்லாம் போகவே கூடாது, ஃபுல்லாக ப்ளாக் பண்ணிட்டாங்க, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பேபிஸ்க்கான கார் சீட் இது கொஞ்சம் மலிவாக இருக்கிற மாதிரி தோணுது ஓரளவுக்கு. பட் அதோட குவாலிட்டி என்னன்னு பாருங்க, இதெல்லாம் பார்த்தா செம்மையாக இருக்குது. அப்படி டான்ஸ்லாம் ஆடும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ஸுக்கு தான், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். சொன்ன மாதிரி இந்த கடையில் நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஷாப்பிங் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் என்ட்ரன்ஸில் கார் கூட வச்சுருப்பாங்க. இந்த காரை வாங்குங்க, புதுசாக வந்து கார் விற்கலாம் அப்படிலாம் வச்சுருப்பாங்க. கார் கூட வாங்கலாம் ஷாப்பிங் சென்டர் வந்தால் இங்கெல்லாம். ஸோ பிரம்மாண்ட வளர்ச்சி தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீம் செக்ஷன் அண்ட் நார்மல் க்ரீம்ஸும் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரோடைய கோட் மாதிரி போட்டு அவங்களும் சுற்றிட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி ஸ்பெஷல் க்ரீம் அட்வைஸ் ஆச்சும் வேணும்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சூப்பரான விஷயம். பார்த்தா அப்படி டாக்டர் மாதிரி எப்படி ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க. அண்ட் லேடிஸுக்கான மேக்கப் சிஸ்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயோ ஐட்டம்ஸ். பயோக்கு இங்கே பெரிய மதிப்பு. ஏன்னா இந்த மாதிரி கடைகள் இருக்கிறதெல்லாம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ஸ் ஐட்டம்ஸ் தான். சில இடங்களில் மட்டும் சீஸ் செக்ஷன். சீஸ் பக்கம் வந்தாலே ஒரு மனம் ஒன்று அடிக்கும்ப்பா சாமி. அந்த கடையில் அவ்வளோ சீஸுங்க இருக்கு. ஓல் ஃப்ரெஞ்ச் சீஸஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா எங்களை காய்கறி செக்ஷன்ஸ். ஸோ பேபியை ஃபாலோ பண்ணுவோம், அவங்க என்னெல்லாம் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். இல்லை ஃப்ரெஷ் காய்கறிங்க. ஸோ லீக்ஸ் எல்லாம் 1 கிலோ 2 ஃப்ராங்க்ஸ், ஐ மீன் 2 யூரோ. ஈவன் கேரட் தக்காளி நீங்கள் வாங்குறதெல்லாம் வந்து இவங்க பண்ணுற மாதிரியே மிஷினில் அடித்து தான் வாங்கணும். அதில் அடித்து நீங்கள் என்ன பொருளையும் அடித்து ஒரு நிமிஷம் இதை மாதிரி செலக்ட் பண்ணணும். காரோட் தான் 55. ஸோ பார்த்தீங்கன்னா கேரட் 55%, 300 கிராம் கேரட் 55 வாங்கியிருக்கோம்.
இவ்வளோ பெரிய கடை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க வெஜிடேபிள்ஸ், அப்புறம் அங்கே ஃப்ரெஷ்ஷு. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸ் தான் முழுக்க. அப்புறம் அங்கால சைட் போனோம்னா அங்கால வந்து சிக்கன், மீட் எல்லாமே கிடைக்கும். Bonji cow. She's taking bonji. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ்டர் பீனுடைய டர்க்கீஸ் எல்லாம் இங்கே இருக்குது. மிஸ்டர் பீன் தலையில் போட்டுன்னு சொல்லிட்டு வரல அந்த டர்க்கி. ஏங்க இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி. எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ க்யூ, எதுக்கு எடுத்தாலும் வெயிட் பண்ணணும். ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குப்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மீன்ஸ், நான் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கல்ல மிஸ்டர் பீன் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். நான் சாப்பிட மாட்டேன். ஃப்ரெஷ் இது வேணுமா? எனக்கு வேண்டது ஆளுகள். சாப்பிட நான் பார்க்க வண்டியில் நிப்பாட்டி வைக்கிறேன்னா. பார்த்தீங்கல்ல மாங்காய், ஒரு மாங்காய் ₹1, ₹1.19. இதெல்லாம் இப்போ கிலோ பார்க்கணும்ல. கிலோ லேச்சி மடகாஸ்கர் அதெல்லாம் wow, oranges guys. Turkey. So guys, பாருங்க எவ்வளோ பெரிய கடைன்னு. அந்த தொங்கல் வரைக்கும் போகலாம் அப்படியே. ஜூ ஆவா. அண்ட் இங்கால அப்படியே முடியுது. இங்கால வந்து லேட்டஸ்ட்டாக அந்த சிப்ஸு, பிஸ்கட்டு, சாக்லேட்ஸு, அப்புறம் அந்த சூடாகிற நூடுல்ஸ் ஐட்டம்ஸ், வேறு நாட்டு ஐட்டம்ஸ் லைக் இங்கே வந்து ஏஷியா இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி. அண்ட் அப்படியே வந்து ஜூஸ், வாட்டர், ஆல்கஹால் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த செக்ஷன் முழுக்க ஆல்கஹால் செக்ஷன் தான். யூடியூப்பில் காட்டலாமான்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கு எவ்வளோ வீடுக்கு பார்த்தீங்கல்ல. இந்த கடையில் நீங்கள் ஒவ்வொரு சாமானுக்குமே ஒரு தனியான ஒரு ஸ்பெஷலான ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் எல்லா வகையுமே இருக்கும். அதான் ஒரு மெயின் விஷயம், நான் சொல்ல வந்த விஷயமே. என்ன ஓகே, நீ விட பார்த்து டைம் எடுக்கிறத விட. கிறிஸ்மஸ் டைமில் அதனால தான் கடை ஃபுல்லாக இருக்குது. ஐ மீன் இப்போ கொரோனான்றதுனால கடை ஃபுல்லாக இல்லை, இதை விட பயங்கரமாக தான் இருக்கும். பட் இப்போ கிறிஸ்மஸ் டைம்னாலே கொஞ்சம் கூட போய் வந்திருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஐ மீன் கொரோனா சுச்சுவேஷனில் கூட இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அண்ட் ஒரு பிரம்மாண்டமான கடைங்க. ஆக்சுவலி இந்த கடைக்கு நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நடந்து தெரியவே டயர்டாக இருக்குது. அவ்வளோது பெரிய கடை. நான் சின்ன சின்ன கடைக்கு போய் பழகி போயிடுச்சா, அங்கேயும் நீங்கள் நடந்து தெரியவே பயங்கரமாக இருக்குது. வா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா.
இந்த இதுக்கு பின்னுக்கு இருக்கும் அது இல்லையா இது நம்மள வச்சிருப்பாங்க. இப்போ அந்த இடத்த மாற்றிட்டாங்க. நான் என்ன இருக்கு où se trouvent les Miranda framboises, tout ça? Ils étaient là, mais je les trouve plus. Oui, je le savais. Un peu plus loin. Ok, super. Merci. Super, merci. கொண்டு வரேன். ஸோ இந்த செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் முழுக்க முழுக்க ஹலால் ஐட்டம்ஸ் கிடைக்கலாம். ஓ கவனம். ஸோ இந்த குண்டு காணுமா? இந்த குண்டு ஜூஸ் தான் தேடி வந்தோம், கிடச்சிச்சு. ஓ ஷிஸ்தரக் பார்த்தீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்த்துகல் நாட்டை சேர்ந்த சாப்பாடு, மக்ரேப்ன்ற சேர்ந்த சாப்பாடு, இத்தாலி, அப்படியே வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய சில ஸ்பைசஸ், அவங்களோட முக்கியமான சில சாமான்கள்லாம் கொடுப்பாங்க. டெக்ஸ்மெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மெக்சிகன், இந்த பூரிட்டோ ஃபரிட்டாஸ்க்கான ஐட்டம்ஸ் எல்லாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஏஷியா பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைஸுங்க, அப்படியே சில்லி சோஸ், சோயா சோஸ், எல்லா சோஸும் கிடைக்கும். ரைஸ் ஃபைனலி இவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்கியாச்சு. ஸோ கைஸ் எவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த கடை இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாம் காசு அதாவது பே பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே நிற்க முடியாதுப்பா, ரொம்ப டயர்டாகிட்டு, நடந்து திரிஞ்சே டயர்டாகிடுவீங்க. ஸோ சரி, இப்போ நம்ம நேரடியாக வந்து பில் பே பண்ண போயிடுறோம். ஒரு பேக் எடுக்காது ஆட்களை காட்ட. Excusez-moi, c'est le petit de l'ami en fait. Sorry? From you? நான் ஸ்வீட்ஸ்லேயே யோகூர்ட் இது பண்ணுறேன், இங்கே ஒன்று பண்ணிச்சு. என்னால் முடிஞ்ச எடுத்துறேன். ஸோ கைஸ் சாமான் வாங்கியாச்சு, வெளியே போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே எங்களால் சுற்ற முடியாது. ஸோ நேரடியாக வீட்டுக்கே போகலான்ற பிளான் தான். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த ஷாப்பிங் சென்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோ பிரம்மாண்டம் எனக்கு. நானே ரொம்ப நாளைக்கு கழிச்சு தான் வரேன். ஸோ நானே அப்படியே வியந்து போச்சுன்னு சொல்லலாம். ஸோ கைஸ் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பாய், see you. எல்லோரும் சேஃபாக இருங்க. கொரோனா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு.